எங்க வீட்டுல இருந்தவன காட்டுல கூட்டிட்டு போய் சுட்டிருக்காங்க. அப்போ இதுக்கு நிவாரணம் அரசாங்கம் தானே கொடுக்கணும். இன்னைக்கு பாக்குறோம் இந்த கால்ல அவ்வளவு பெரிய ஸ்க்ரூ நட்டு அதெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. இனி அவரால் எப்படிங்க மரத்துல ஏற முடியும்? எப்படி அவரோட தொழிலை எங்க இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருந்து சீக்கிரம் காலி பண்ணுன்னு சொல்லி அவர் ரொம்ப டார்ச்சர் பண்றாங்கன்னு சொல்லி அந்த பேட்டியில கொடுத்திருக்காரு. எங்க நீங்க ஒரு நிவாரணமும் கொடுக்க மாட்டீங்க. அப்ப மருத்துவ சிகிச்சையும் ஒழுங்கா வழங்கலன்னா அவர் எங்க போய் பாப்பாங்க? இந்த விவசாயியை இவ்வளவு தூரம் டார்ச்சர் பண்றீங்க, இவ்வளவு தூரம் பிரஷர் பண்றீங்க. இது எதன் அடிப்படையில அப்ப எல்லாம் திட்டமிட்டுதான் இவ்வளவு தூரம் ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணி மக்கள் அவ்வளவு தூரம் பொங்கி எழுந்தும் நீங்க அரெஸ்ட் பண்ணல. அப்ப நீங்க அதை செல்ஃப் டிஃபென்ஸா கன்வெர்ட் பண்ண பாத்தீங்க. அப்படிதானே துறையினர் அதை செல்ஃப் டிஃபென்ஸா கன்வெர்ட் பண்ணி இந்த கேஸ்ல இருந்து எஸ்ஐ இசைக்கு ராஜாவை விடுவிக்கணும்னு முயற்சி பண்றீங்க. வணக்கம் சார். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்கலாம் அப்படின்னா, மருதம்பத்தூர் பனை விவசாயி மணிகண்டன் துப்பாக்கியால சுடப்பட்டிருக்காரு. ஸோ அதுல இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா அவர் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. ஸோ அதை பத்திய ரீசெண்ட் தகவல் என்ன மேடம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நமக்கு ஒரு நல்ல ஆதரவு கொடுக்குறீங்க, ரொம்ப நன்றி. ஸோ இப்போ நம்ம விஷயத்துக்கு போகலாம். அதாவது நம்ம ஆலங்குளத்துல ரீசெண்டா ஒரு துப்பாக்கி சூடு நடைபெற்றது. எதன் அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னா, அந்த எஸ்ஐ இசைக்கு ராஜா அப்படிங்கிற ஒரு காவல்துறையினர் இந்த மாதிரி சந்தேகத்தின் அடிப்படையில இந்த கல் இறக்கி விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு தகவல் கிடைச்சி இந்த மாதிரி விவசாயியோட வீட்டுல போய் அவரை கூட்டிட்டு போய் விசாரணை நடத்துறோம்னு சொல்லிட்டு அந்த பனைமரம் இருக்கிற ஏரியால கூட்டிட்டு போய் கல்லு இருக்கா இல்லையா செக் பண்ணணும்னு சொல்லி அவரை பனையில வற்புறுத்தி ஏற வச்சு இறங்கும் போது இந்த மாதிரி வாய் தகராறு ஏற்பட்டு துப்பாக்கி சுடுதல் நடைபெற்றிருக்கு. காலையே 2 காலையும் சுட்டிருக்காங்க. அதுல 5 தோட்டாக்கள் பாஞ்சு அதுல 1 வெளியில எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் 4 ரிமைனிங் எடுத்து இப்ப அவர் சிகிச்சை பெற்றுட்டு இருக்காரு அந்த விவசாயி. இதன் அடிப்படையில பட்டிருக்கீங்க அப்படின்னா எஸ்ஐ அவர்களுக்கு அவர் பேர்ல வழக்கு பதிவு விட்டாச்சு. அது மாதிரி அந்த கிராமத்துல நிறைய போராட்டங்கள் பண்ணாங்க இது விஷயமா. அவங்க மேலேயும் கேஸ் ரெக்கார்ட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. அது போக இந்த விவசாயி மேலேயும் ஏதோ பதிவாயிருக்குன்னு சொல்றாங்க. இதுல என்ன பாத்தீங்க அப்படின்னா, ரீசெண்டா விவசாயி ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. இப்பதான் கொஞ்சம் தெளிவடைஞ்சிருக்காரு. இதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் எழும்ப கூட முடியல. இப்ப கொஞ்சம் அதாவது உண்மையை சொல்லணும் மக்களுக்கு. இது தெரியாமலே போயிடக்கூடாது. ஏன்னா எத்தனை தடவை வழக்கறிஞர் சொன்னாலும் மத்த பொதுமக்கள் சொன்னாலுமே ஒரு தெளிவான விஷயம் மக்களுக்கு இன்னும் தெரியப்படுத்தப்படல, யாருமே சொல்லல. அதனால அவரோட வாயால அவர் சொல்லணும்னு சொல்லி ஆசைப்பட்டு ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காங்க. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, நடந்தது அப்படியே அந்த விவசாயி பப்ளிக்கா சொல்லியிருக்காரு, பப்ளிக்காக மக்களுக்காண்டி சொல்லியிருக்காரு. என்ன நடந்தது அப்படின்னா, இந்த மாதிரி அவரு சந்தேகத்துல 2 பேர் பயணிதான் இவங்க வியாபாரம் பார்த்திருக்காங்க. அதுல யாரோ சொல்லி எடுத்து கல்லு விற்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி வீட்டுக்கு விசாரிக்கணும் அப்படிங்கும் போது இந்த விவசாயி கோஆபரேட் பண்ணி தான் போயிருக்காரு. அவரே சொல்றாரு, கூப்பிட்டாங்க, நான் போனேன், 2 பைக்ல கூட்டிட்டு போனேன், சிசிடிவி எவிடன்ஸ் எல்லாமே இருக்கு அதுல. இப்போ அவரு பொய் சொன்னாருன்னு சொன்னா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல அன்னைக்கே வெளியிட்டாங்களே. அவரு சட்டத்துக்கு ஒத்துழைச்சுதான் போயிருக்காரு, காவல்துறைக்கு ஒத்துழைச்சுதான் போயிருக்காரு. இந்த மாதிரி சார் என் மேல தப்பு இல்ல, நீங்க சொல்றீங்க, சரி வாங்க செக் பண்ணி பாருங்க அப்படின்னு தான் போயிருக்காரு. போன இடத்துல என்ன நடந்தது அப்படின்னா, கொஞ்ச நேரம் ஆகி விவசாயியே காணல. வீட்டுல இருந்த ஆட்கள்லாம் என்ன பண்ணிட்டு விசாரணைக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. காவல்துறையை நம்ப முடியல. ஏன்னா நம்ம ரீசெண்டா இந்த சம்பவம் நடக்கிற ஒரு 2 நாள் முன்னாடிதான் நம்ம இவங்க ஜெயராஜ் பினிக்ஸ் கொலை வழக்கு அதோட தீர்ப்பு வந்தது. சோ அப்ப மக்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும்? காவல்துறை அடிச்சு கொள்றாங்க விசாரணைன்னு கூட்டிட்டு போய், அப்ப சாதாரண மக்கள் பயப்படத்தானே செய்வாங்க. அந்த மாதிரி போய் ரொம்ப நேரம் ஆச்சு ஆளை காணுமேன்னு சொல்லிட்டு அவங்களோட அந்த விவசாயியோட அப்பா, அவங்களோட அண்ணன் பிள்ளைகள் 2 பேரும் போயிருக்காங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா விசாரணை நடக்கும் போது இந்த மாதிரி நீங்க எல்லாம் இருக்கல வந்தியா அப்படி எப்படின்னு பயங்கரமா பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அவனை மட்டும் தானே கூப்பிட்டு விசாரிக்கும் போது அப்ப அந்த ஆட்கள் என்ன சொல்லியிருக்காங்க, சார் எங்க வீட்டு பையன், அவன் எந்த தப்பும் பண்ணல, சோ அவனோட பாதுகாப்புக்கு தான் நாங்க வந்தோம் அப்படின்னு சொல்லும் போது வாய் தகராறு ஏற்பட்டிருக்கு. எஸ்ஐ என்ன சொல்லியிருக்காரு, அந்த மாதிரி ஏதோ கெட்ட வார்த்தை என்னெல்லாமோ யூஸ் பண்ணியிருக்காரு, குறைவா பேசியிருக்காங்க. யார மணிகண்டனோட அப்பா, அண்ணன், அந்த குடும்பத்தினரை தப்பா ஒரு மாதிரி பேசியிருக்காரு வல்கரா. அதாவது எஸ்ஐ இசைக்கு ராஜா பேசும்போது விவசாயியோட அண்ணன் எவிடன்ஸ்க்காக என்ன பண்ணிருக்காரு, அவரோட மொபைல் எடுத்து வீடியோ எடுத்திருக்காரு. அந்த மாதிரி மிரட்டுறாங்க அப்படின்ன உடனே இப்ப எல்லாத்துக்கும் தான் அது ஒரு ஈஸியான ஒரு வேயா இருக்கு. ஏன்னா உண்மைகள் எப்பவுமே நம்ம சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. ஆதாரபூர்வமா வெளியிட்டாதான் பப்ளிக் எல்லாம் தெரிய வருதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காரு, ரொம்ப தரைக்குறவா பேசி ஓவரா அந்த அடிதடி தகராறு போகும்போது இவர் வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு போன் எடுக்கும் போது இவர் போனை பிடிங்கி எரிஞ்சிருக்காரு. என்னெல்லாம் போன் வீடியோ எடுக்க அவனை இவனன்னு சொல்லி அசிங்கமா பேசி பயங்கரமா பிரச்சனை பண்ணிருக்காரு. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க அப்பாவோட போனை பிடிங்கி எரிஞ்ச உடனே அந்த பொண்ணு, அவங்க அண்ணன் பொண்ணு, எதுக்கு சார் இப்படி போன் எல்லாம் பிடிங்கி எறியறீங்க, என்ன விஷயம், உங்களுக்கு விசாரிக்க தானே வந்தீங்க, எங்க சித்தப்பா மேல என்ன தப்பு, எங்க அப்பா போனை எதுக்கு பிடிங்கி எறிஞ்சிங்கன்னு பிள்ளைங்க கேட்கும்ல. இப்ப உள்ள பிள்ளைங்க எல்லாம் பயங்கரமா என்ன சொல்றது, நல்ல தைரியமா பேசுற பிள்ளைங்க கேட்கும் போது என்னல அந்த பொண்ணை கெட்ட வார்த்தை போட்டு அடிக்க போயிருக்காரு. அடிக்க போன உடனே விவசாயிக்கு முடியல.
ஏன்னா அண்ணன் பொண்ணு அடிச்சிட கூடாதுல, பொட்ட பிள்ளைல ஒரு அடி தாங்குமா? காவல்துறையினர் கை வந்து எப்படி இருக்கும் வரப்பா, ஒரு அடி போட்டு அந்த பிள்ளை தாங்குமா? இது எல்லாமே அவர் தானே சொல்றாரு. யாரு? அவரு மணிகண்டன் சொல்றாரு. அவரோட பேட்டியில சொல்றாரு இந்த மாதிரி அடிக்க போயிட்டாங்க, அதனால என்ன பண்ணிருக்கு, நான் வந்து தடுக்க போன இடத்துல எங்க 2 பேருக்கும் தள்ளு முள்ளு வந்து நாங்க 2 பேரும் உருண்டோன்னு அவர் சொல்றாரு. உருண்டதுலதான் அந்த கட்டை ஏதோ குத்திட்டா மண்டையில, அதை கூட விவசாயி எடுத்து விட்டதா அவர் சொல்றாரு. எடுத்து விட்டு அந்த பச்சைலையா அதை தேய்ச்சா போயிரும் சார் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆதரவா தான் நாங்க இது பண்ணோம். ஆனா அவர் அந்த விழுந்த கோவத்துல எல்லாத்துக்கும் இருக்கும்ல, நம்ம கேட்க போனோம், அதாவது தவறி விழுந்ததையும் என்ன பண்ணிட்டாருன்னா அவருக்கு வந்து ஈகோ கிளாஷ் ஆயிட்டு, என்ன நம்மள விழ தள்ளிட்டானே கீழே அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம விழுந்துட்டோமே கீழே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோபத்தை எல்லாம் விவசாயி மேல காட்டிட்டாரு, துப்பாக்கி சூடு நடத்தி. இதுதான் நடந்த சம்பவம். நம்ம இப்ப சொன்ன விஷயம் எல்லாமே நம்ம நேர்ல நின்று பார்க்கல. மணிகண்டன், விவசாயி மணிகண்டன் அவர்கள் அவர் ரீசெண்டா ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு, அதுல வந்து இந்த தகவல்லாம் வெளிவருது. சோ அதனாலதான் இப்ப சிபிஐ விசாரணைக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மதுரை உயர்நீதிமன்றம் இருக்குல்ல, அதுல வந்து மணிகண்டனோட அப்பா வந்து ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணிருக்காங்க. சோ அந்த மாதிரி சிபிஐக்கு காவல்துறையினர் விசாரிக்க வேண்டாம், சிபிஐக்கு வழக்கம் வந்து மதுரை உயர் நீதிமன்றம் ஒரு உத்தரவு ஒண்ணு பிறப்பிச்சிருக்கு. ஆமா, ஆலங்குள காவல்துறையினர் விசாரிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு தெரிவிச்சிருக்காங்க. அப்போ இது வந்து மேபி மேக்ஸிமம் பாசிபிலிட்டிஸ் இருக்கு சிபிஐக்கு ஷிஃப்ட் பண்றதுக்கு. ஓகே மேடம், இதுவும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அவங்க தரப்புலயும் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்றாங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அதை பற்றிய தகவல் என்ன மேடம்? சார் இப்போ என்னன்னா இவங்க அவங்கள சொல்றதும் அவங்க, அதாவது ஒரு தள்ளுமுள்ளு சண்டைனால 2 பக்கமும் இருக்குள்ள பிரச்சனை. இதுல வந்து இவரு என்ன சொல்றாரு, காவல்துறை எனக்கு வந்து என்னோட பணியை செய்ய தடையா இருந்தாங்க, என்னோட பணியை செய்ய விடல, அரசாங்க பணியை அவங்க வந்து செய்ய விடல, அரசு அதிகாரிக்கு இடையூறு விளைவித்தல் அப்படின்னு போட்டிருக்காங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, எங்களை தரக்குறைவா பேசுனாங்க, இந்த மாதிரி அடிக்க வந்தாங்க, துன்புறுத்தினாங்க, இழிவான சொற்களால என்னையும் குடும்பத்தையும் பேசுனாங்க, தாக்குனாங்கன்னு சொல்லி விவசாயி குடும்பத்துல சொல்றாங்க. சோ இதனோட உண்மையதான் விசாரிக்கணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சிபிஐ கிட்ட கொடுத்தா கேஸ் வந்து ரெகுலர் நம்ம இந்த சாத்தாங்குளம் இன்சிடென்ட்டை கண்டுபிடிச்சாங்கல்ல, என்னென்ன விஷயங்கள். சரி மேடம், அதுல இப்போ வந்து இசைக்கராஜா அவர்களை வந்து சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க, சரிங்களா? சோ ஆனா அவரை ஏன் இன்னும் அரெஸ்ட் பண்ணாம இருக்காங்க? ஏங்க இப்ப சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க, சோ அடுத்து என்ன ஏதுன்னு இது பண்ணி துறை ரீதியா அவங்கதான் நடவடிக்கை எடுக்கணும். அதை இன்னும் ஏன் அரெஸ்ட் பண்ணல? ஏன்னா இது வந்து நான் பெயிலபிள் அஃபென்ஸ் தான். இந்த மாதிரி ஜாதி ரீதியா பேசி எடுத்து வன்முறையை தூண்டி இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் பண்றது, பப்ளிக்கை தாக்குறது எல்லாம் பெரிய ஒரு குற்றச்செயல் தான். இதுல ஏன் காவல்துறையினர் இன்னும் யோசிச்சுட்டு இருக்காங்கன்னா தெரியல. இன்னைக்கு அந்த ரீசெண்டா அந்த வீடியோல பார்த்தோம், அவரோட கால்ல அந்த பெருசா நீளமா அந்த கம்பி மாதிரி ஏதோ ஸ்க்ரூ அதெல்லாம் போட்டு நீளமா வச்சிருக்கு. பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கு, பயங்கரமா இருக்கு. இனி அவரால் எந்திரிச்சு நடக்க முடியுமா, இல்ல பழையபடி தொழில் பண்ண முடியுமா, என்னென்ன நினைச்சிட்டு இருக்காங்க அரசாங்கம்? ஏதாவது நிவாரணம் கொடுத்தாங்களா? இதுவரை இத்தனை மக்கள் போராடி இருக்காங்களே, என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அந்த கள்ளச்சாராயத்துல குடிச்சவங்களுக்கு எல்லாம் 10 லட்சம் கொடுத்தீங்க, அது சரி, அதை நீங்க கொடுத்தீங்க. ஏன் அந்த விவசாயி வந்து இவங்க மேல என்ன தப்பு? விசாரணைன்னு நடத்தி இது காவல்துறை பண்ண குற்றச்செயல். சோ இதுக்கு வந்து கவர்மெண்ட் தானே பொறுப்பேற்கணும். இன்னும் ஏன் நிவாரணம் கொடுக்காம இருக்கீங்க? நம்மளும் ஒவ்வொரு வீடியோக்கு வீடியோ கத்திக்கிட்டே இருக்கோம். ஏன் அரசாங்கம் காதுல உழலையா, அதிகாரிகள் காதுல உழலையா? அந்த குடும்பம் என்ன பண்ணும்? அதுவும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து அவங்களுக்கு வந்து நிவாரணம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் 2வது பட்சம். குறைந்தபட்சம் ஒரு அரசு துறை அதிகாரிகள், மினிஸ்டர்ஸ், எம்எல்ஏஸ் இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, போய் இன்னும் அவங்கள போய் பார்க்க கூட செய்யலையே. அப்போ இது ஒரு அந்த பனை தொழிலாளியில இருந்து பதநீர் எடுத்தது ஒரு பெரிய குற்றமா, மிகப்பெரிய குற்றமா இங்க? அதாவது இவ்வளவு அதிகாரிகள் இருந்து, இவ்வளவு அரசியல்வாதிகள் இருந்து யாருமே அந்த அளவு போய் பார்க்கலன்னு சொல்றாங்க. இந்த நாம் தமிழர் கட்சி அவங்க சார்பா ஏதோ போராட்டம், அவங்க சார்பா போராட்டம் அவ்வளவு மாதிரி வழக்கு, அதான் யாரெல்லாம் போராடினாங்களோ அவங்க மேல எல்லாம் வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க. ஏன் மத்த அரசியல் கட்சியினர் போய் பார்க்கல, எந்த ஒரு நிவாரணமும் கொடுக்கல அப்படின்னுதான் என்ன ஒரு விஷயம் தெரியல. அது மட்டும் இல்ல, இந்த பெரும்பத்து அப்படிங்கிற ஒரு கிராமத்துல பாருங்க, அந்த மாதிரி ஒரு 10 பேரு வழியில போறவங்க வரவங்க டீ குடிச்சவங்க எல்லாம் வெட்டி போட்டு பயங்கரமா ஒரு 2 பேர் இறந்துட்டாங்க. அதுல நிறைய பேருக்கு படுகாயம், மருத்துவமனையில சிகிச்சை பெற்றுட்டு வந்தாங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் எந்த ஒரு அரசியல்வாதியும் போல அப்படிங்கிற ஒரு தகவல் வருது. அதனால அந்த மக்கள் இந்த எலெக்ஷனையே புறக்கணிச்சாங்க அப்படின்னு ஒரு பெரிய செய்தி வந்தது. சோ இதெல்லாம் பார்க்கும்போது அரசியல் கட்சியினர் வந்து என்ன பண்றாங்க? அது மட்டும் இல்ல, மக்களுக்கு ஒரு தெளிவு வேணும். மக்கள் வந்து எப்படி பண்ணிருக்காங்கன்னு தெரியல. இனி உள்ள ரிசல்ட்ல பார்க்கலாம், எலெக்ஷன் ரிசல்ட்ல. ஓகே மேடம், அதுவும் இல்லாம மாத்தி இந்த விஷயங்களை வந்து பேசிக்கிட்டே இருக்கோம். ஆனா ஒரு பாதிக்கப்பட்ட பனை தொழிலாளி இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காரு, அவங்க குடும்பம் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. இனிமே அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தமிழ்நாடு அரசு என்ன மேடம் பண்ணணும்? என்ன பண்ணணும்?
ஒரு சாராயம் காய்ச்சி குடிச்சவனுக்கே செத்தவனுக்கே நீங்க வந்து 10 லட்சம் கொடுத்துருக்கீங்க. இவர் வெறும் 17 தான் வித்தேங்கிறாரு. இவரை சும்மா விசாரணைன்னு கூட்டிட்டு போய் சுடுறதுல வந்து இது வந்து ஒரு பெரிய குற்றச்சம்பவம். இதுல ஈடுபட்டிருக்காங்க. நீங்க எந்த ஒரு நிவாரணமும் கொடுக்காம இருக்கீங்க. அதுதான் இன்னும் ஏன் அப்படின்னு யாருக்குமே புரியல. எதனால அப்படி இருக்காங்க அப்படின்ட்டு. தமிழக அரசு 1 கோடி ரூபாய் நிவாரணம் கண்டிப்பா கொடுக்கணுங்க அந்த விவசாயி குடும்பத்துக்கு. இங்க அப்பந்தான் ஒவ்வொரு விவசாயியும் இந்த நாட்டுக்கு செலுத்துற மகத்தான பணிக்கு நம்ம செய்யற ஒரு மரியாதையா இருக்கும். மேடம் இவ்வளவு நேரம் பயனுள்ள தகவல்ல பகிர்ந்ததுக்கு நன்றி மேடம். நன்றி சார்.